Right. So, how to find out niche and micro niche? This is the topic for today. I think screen share ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து கொஞ்சம் இன்ஸ்டாகிராம் இல்லை ஃபேஸ்புக் இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம். பட் அதிகமாக இதை பற்றி பேசலை. ஓகே, நிஷ்னா என்ன, மைக்ரோ நிஷ்னா என்ன, ஸோ இது வந்து ஹவு இட் வில் பி ஆஸ் இம்பார்ட்டண்ட் ஆஸ் to learn in digital marketing, how important for earn money or earn followers and whatever it is. Okay, so if you come for a business for a digital platform, so you have to follow some of the rules. Okay, அதில் வந்து என்ன முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களோட பிஸ்னஸ் என்ன, வாட் இஸ் யுவர் எய்ம். யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் while asking this question. Nishna, what is your business idea? Niche is simply a well-targeted advertisement. The term is used when someone have to promote their product or service targeting a well-defined one, a specific audience and digital marketing. So, இப்போ வந்து லோகம் மணிகண்டன் இல்லை சுபஸ்ரீ. ஸோ வாட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த், இல்லை நீங்கள் யார், இல்லை நீங்கள் ஒரு கம்பெனி ஒர்க் பண்ணுறீங்களா, இல்லை நீங்கள் இண்டிவிஜுவலாக, இல்லை வாட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்க்கும்போது நிறைய இண்டிவிஜுவல் ப்ரொஃபைல்ஸ் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வரும். ஸோ நிறைய இண்டிவிஜுவல் ப்ரொஃபைல்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து ஃபேமஸாக இருக்கிற இந்த மாதிரி ஆட்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ தே ஆர் வெல் டிஃபைன்ட் அபவுட் தேர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ். வெரி சிம்பிள் தான். அவங்க பிஸ்னஸை வந்து they wanted to sell themselves, kind of a branding themselves, personal branding இல்லை பிஸ்னஸ் பிராண்டிங். பிஸ்னஸை பிராண்டாக மாற்றக்கூடிய ஒரு செயலில் தான் இங்கே இருக்காங்க. ஸோ இதில் ஓகே, நான் ஒரு ஜெனரிக்காக ஒரு விஷயத்தில் இருக்கிறேன், ஒரு நிஷ்ல இருக்கிறேன், இந்த பிஸ்னஸ் வந்து நான் ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது there is one more term called a micro niche. We will see one by one. நிஷ்னா என்னன்னு முதல்ல பார்த்துருவோம், அதுக்கப்புறமா மைக்ரோ நிஷ்னா வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், within the market for women's shoes are many different segments or niches. Shoes for vegan men would be a niche market, as would shoes for plus sized women, shoes for nurses, and shoes for transgender people. These are all niche markets within the larger market for women's shoes. ஸோ இப்போ இதில் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா ஜஸ்ட் ஐம் எக்ஸ்பிளைனிங் தான். ஒரு ஷூ அப்படின்னு தேடுறீங்க அப்படின்னா, பிஸ்னஸ் இருக்குது, ஷூக்கான பிஸ்னஸ் தான் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அது வந்து ஒரு ஜென்ரல் நிஷ், ஜென்ரல் பிஸ்னஸ், ஜென்ரல் பர்பஸ். ஆனால் அதே ஷூவில் ஒன்லி ஃபார் ப்ளஸ் சைஸ்ட் உமன். ப்ளஸ் சைஸ்னால் கொஞ்சம் அதிகமாக சைஸ் இருக்கிற, அதாவது பார்த்திங்கன்னா 8க்கு மேலே இல்லை 9க்கு மேலே, ஏன்னா ரொம்ப பெக்யூலியர் பீப்புள் மார்க்கெட் இருக்காது. இப்போ நம்ம இந்தியன் லெக் சைஸ் அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்கும். பட் இஃப் யூ கன்சிடர் ஃபார் அதர் கண்ட்ரி பீப்புள், அதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ளஸ் சைஸ்டாக கொஞ்சம் அதே மாதிரி இதை இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி பார்த்தோம், ஆங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா, இப்போது ஒல்லியாக இருக்கு நார்மல் பீப்புளுக்கான ஒரு ட்ரெஸ்ஸு. ஹலோ எஸ், கேட்குதா? ஹலோ, ஸ்க்ரீன் தெரியுது இல்லையா? ஓகே சார். ஓகே, லோகமணி தெரியுதா ஸ்க்ரீன்? ஹலோ எஸ், லோகமணி தெரியுதா? தெரியுது சார், தெரியுது, ஸ்க்ரீன் தெரியுது. ஓகே ஓகே. எஸ் சார், தெரியுது. ஓகே, ஸோ என்ன டிஸ்கஸ் பண்ணுங்கன்னா, இப்போது ரெகுலர் நார்மல் பீப்புள் கிளாத்ஸ் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு கிடைக்கும். பட் கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்க, இல்லை கொஞ்சம் இல்லை ரொம்பவே குண்டாக இருக்கிறவங்களுக்கான ஷாப் அப்படின்னா ரொம்ப பெக்யூலியர், கேட்குறதுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு வந்து நிஷ்ஷை விட அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறாங்கன்னு அர்த்தம். ஓகே, அந்த பர்டிகுலர் சைஸ் மட்டும்தான் அங்கே இருக்கும், கைண்ட் ஆஃப் ப்ளஸ் சைஸ்ட். அதே மாதிரி விமெனுக்குன்னு பார்த்தீங்கன்னா விமன் ஸ்டோர்னு தனியாக இருக்குங்க, அது எல்லாமே வந்து மைக்ரோ நிஷ். ஸோ நிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காமன் டெர்மினாலஜி. மைக்ரோ நிஷ் அப்படின்னா
அதுலேயே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு பிஸ்னஸை பண்ணுறது தான் மைக்ரோ நிஷ். இப்போ புரியுதா அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு? So a niche market is a subset of the market on which a specific product is focused. ஒரு niche அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட் மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. பட் மைக்ரோனிஷ்னா அதை விட இன்னும் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகிறீங்க. ஓகே, the market niche defines the product features aimed at satisfying specific market needs as well as the price range, production quality, and the demographics that is intended to target. It is also a small market segment. அதாவது நார்மல் மார்க்கெட்டை விட நீங்கள் நிஷ் மார்க்கெட் வச்சுருந்தீங்க. ஐ மீன் நீங்கள் படிக்கும்போதோ இல்லை இப்போவோ சில ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் சில வெப்சைட் மட்டும் தான் நீங்கள் போவீங்க. இல்லை உங்கள் ஊர்லேயே சில ப்ராடக்ட் இங்கே மட்டும் தான் கிடைக்கும், இங்கே கிடைக்காது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க இல்லையா? திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நிஷ் அண்ட் மைக்ரோ நிஷ். இல்லை ஜென்ரல் மார்க்கெட், ஜென்ரல் நிஷ் அண்ட் தென் மைக்ரோ நிஷ். திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ். And what is your niche? So you have to find out your niche market. Finding your niche is an important step in building and growing a successful business, because that is when you define your product range. Okay, so you define your things, and then only you can just start doing building your audience, building your network, building everything. When you try to sell to everyone, you run the risk of selling to no one. Okay, if you don't find any niche. இப்போ உங்களுக்கு நிஷ் எதுவுமே இல்லை அப்படின்னா it is very very difficult, it's very very challenging one task to sell your products and services. ஸோ அதே வந்து இதுதான் நான் பண்ணுறேன், இந்த ப்ராடக்ட் பர்டிகுலர் விஷயம் தான் நான் பண்ணுறேன், இதுதான் நான் வந்து என்னோடய விஷயம் வச்சுருக்கேன், இதுதான் வெரி சிம்பிள் சேம் திங். இப்போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லேயே நீங்கள் வந்து கண்டென்ட் ரைட்டிங் மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து உங்களோட மைக்ரோ நிஷ். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நான் இந்தந்த ப்ராசஸ் நான் பண்ணுவேன் அப்படின்னா அது ஒரு நிஷ். ஏன்னா நிறைய விஷயம் கையில் வச்சுருக்கீங்க. ஓகே, லைக் யூடியூப் மார்க்கெட்டிங், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இது எல்லாம் பண்ணுறீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இதெல்லாம் பண்ணுறீங்க. பட் இதுலேயே வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ளேயே சில பேர், சில கன்சல்டன்ட் இல்லை சில இண்டிவிஜுவல்ஸ் who they are working only on specific things like SEO மட்டும்தான் பார்ப்பாங்க. சில பேர் கண்டென்ட் ரைட்டிங் மட்டும்தான் அவங்களுடைய வேலை, கண்டென்ட் விஷயம் மட்டும்தான். இதுலேயே நிறைய பேர் டிசைனராக மட்டும்தான் இருப்பாங்க. they are not bothering about other things. டிசைன் மட்டும்தான் அங்கே இருக்கும். அதே மாதிரி எடிட்டிங், வீடியோ எடிட்டிங் மட்டும்தான், மற்ற எடிட்டிங்லாம் கிடையாது, ஒன்லி ஃபார் வீடியோ எடிட்டிங். ஸோ now you know about your niche and micro niche. Okay, so the easiest is to provide value to a specific audience. And the audience மட்டும் தான் நீங்கள் you are going to sell your product and services. So இதில் ஏதாவது உங்களுக்கு கேள்வி இருக்கா? Do you have any questions on niche or micro niche? No sir. Okay, ஸோ கிளியராக புரியுது இல்லையா? இது ஒரு நிஷ்னா என்ன, ஒரு மைக்ரோ நிஷ்னா என்ன, அந்த ஆடியன்ஸை எப்படி நம்ம வந்து கிளியராக வந்து நம்ம ரீச் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ why is niche marketing a good strategy for new companies? Not only new companies, even the existing companies, they can revisit or revise their strategy. Targeting a niche is a broad strategic objective that affords you plenty of flexibility to accomplish your other marketing goals. இப்போ வந்து ஒரு ஜென்ரலாக நீங்கள் இப்போது மெடிக்கல் ஸ்டோரில் மெடிசின்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இல்லை இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில். ஸோ யூ கேன் பை லாட் ஆஃப் திங்ஸ் ரைட் அதர் தேன் த மெடிசின்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற உங்களுக்கு முன்னாடி இருக்கிற மெடிசின் ஆல் தி மெடிசின் ஸ்டோர்ஸ் யூ வில் கெட் சம்திங் லைக் சில சமயம் பென்னு கூட விற்கிறாங்க மெடிக்கலில், ரைட்? ஸ்நாக்ஸ், பிஸ்கட்ஸ், ரைட்? அதெல்லாம் கிட்டத்தட்ட அதனோட இதில் வர்றதுனால அவங்க தே ஆர் ஜஸ்ட் ஹேவிங் தோஸ் திங்ஸ். சாக்லேட்ஸ் மெடிக்கல் ஸ்டோரில், பட் அது எதுவுமே இல்லாமல் மெடிக்கல் ஸ்டோரில் ஒன்லி மெடிசன், ஒன்லி அது மட்டும் தான் இருக்கும், வேறு எதுவுமே கிடைக்காது அப்படின்னா தட் இஸ் அ கைண்ட் ஆஃப் மைக்ரோ நிஷ். பட் தட் சால்வ்ஸ் எவ்ரி ஒன். அந்த ஸ்பெசிஃபிக் விஷயத்துக்காக போகிறவங்க அதை மட்டும்தான் வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ வாட் எவர் தே want,
they will go for another shop. The similar kind of approach a lot of people will follow. சில ஷாப்பில் ஒன்லி அந்த ரேஞ்சே ப்ராடக்ட் ரேஞ்சே வந்து ஒரு ₹1000 மேலே இல்லை ₹1500 மேலே தான் அந்த ப்ராடக்ட் ரேஞ்சே இருக்கும். அது கீழே எந்த பொருளும் இருக்காது அந்த கடையில். ஸோ வி நோ தட் வி கான்ட் கெட் எனி திங் below 1500. So they are defining their customers. They are very, very clear and particular about their products to be showcased or to be shared among only the particular audience. ஸோ அதுலேயே அவங்க வந்து கிளியராக மென்ஷன் பண்ணிடுறாங்க. It even allows for the gradual expansion of your targeting to a more general, further reaching audience once you have established yourself. ஸோ இன்னும் கிட்டத்தட்ட இது வந்து எப்படின்னா, இப்போ நாங்கள் வந்து இப்போ கரியர் முத்ராவே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் தட். ஸோ ஆரம்பத்தில் கரியர் முத்ரா இஸ் நாட் ஃபார் சாஃப்ட்வேர் ட்ரைனிங், நாட் ஓன்லி ஃபார் சாஃப்ட்வேர் ட்ரைனிங். இதில் வந்து ஸ்கூல் ப்ராடக்ட்ஸ், முடிச்சுட்டு வேலை தேடுறதுக்கான கவுன்சிலிங், கரியர் கவுன்சிலிங் இன் ஸ்கூல்ஸ் எல்லாமே இருக்கும் இதில். நாட் ஓன்லி சாஃப்ட்வேர் ட்ரைனிங். அதுக்கப்புறம் வி ஹவ் டிஃபைன்ட் அவர் செல்ஸ், வி ஹவ் ரீஸ்ட்ரக்சர்ட் எவ்ரி திங். Now we have 3 companies on a single umbrella. That means we are defining our niche and micro niche. So Career Mudrana is only for career oriented courses. That's it. Period. அதில் வேறு எந்த கோர்ஸும் வேறு எந்த விஷயமும் உங்களுக்கு வராது. கரியர் முத்ரா மூலமாக we are selling only the software training and placement services. Only these services you can find out. வேறு எதுவுமே இருக்காது இந்த பிராண்டு கீழே. So what happened for the rest of the thing? It all coming under the academy. Mudra Academy அப்படிங்கிற brand nameல career counseling for schools and everything, all the counseling strategies, all the other educational products and services which you can find it on the different brand name. So now we are very clear. Now we are very satisfied to reach out the customer. புரியுதா உங்களுக்கு? ஸோ திஸ் இஸ் வெரி வெரி கிளாசிக் எக்ஸாம்பிள் ஐ வுட் சே. திஸ் இஸ் வாட் நீங்களும் அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் யூ ஹாவ் டு பி வெரி வெரி கிளியர். யூ ஹாவ் டு பி வெரி வெரி கிளியர் அபவுட் யுவர் நிஷ் அண்ட் மைக்ரோ நிஷ், அண்ட் ஆல்சோ யூ கேன் ஃபைண்ட் அவுட் யுவர் ஆடியன்ஸ் வெரி ஈஸிலி. தி 5 elements of a marketing niche. What kind of a competition do you face in your market? ஃபஸ்ட்டு உங்களோட நிஷ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் உங்களுக்கு ஒன்று ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா, இந்த பிஸ்னஸில் போகலாம், இப்படி போனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வரலாம் அப்படின்னு. தென் யூ ஹேவ் டு ஃபைண்ட் தி காம்படிஷன்ஸ். டஸ் தி ஸ்பெஷலைசேஷன் ஃபீல் சாட்டிஸ்ஃபைங் போத் ப்ரொஃபஷ்னலி அண்ட் பர்சனலி? அது முதல்ல சாட்டிஸ்ஃபை ஆகுதா? நான் முதல்ல வந்து கரெக்டான ஒரு ஃபீல்டில் இருக்கிறேன்னா இட் ஹேஸ் டு சாட்டிஸ்ஃபை ப்ரொஃபஷ்னல் அண்ட் ஆல்சோ மை பர்சனல் நீட்ஸ். எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தில் நான் இருக்கக்கூடாது. இல்லை ப்ரொஃபஷ்னலாக மட்டும்தான் பிடிக்கும் அப்படின்னா தென் யூ கேன் கோ அண்ட் ஒர்க் ஃபார் சம்மன் எல்ஸ், யூ கேன் ஸ்டார்ட் எ பிஸ்னஸ். அப்படி தான் இருக்கும். ஸோ இஃப் யூ ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைங் யுவர் திங், தென் இட் வில் பி வெரி இட்ஸ் வெரி 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 டஃப் டு ஹேண்டில் த பிஸ்னஸ். ஸோ கேன் இட் ஜென்ரேட் அ ஹை ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணணும்னா எவ்வளோ நாளுக்குள்ளே பண்ணணும்? டஸ் இட் சால்வ் அ ப்ராக்டிக்கல் நீட் ஃபார் யுவர் கஸ்டமர்ஸ்? ஸோ இப்போ உங்களோட கஸ்டமர்ஸ் how they are feeling it. நீங்கள் இந்த பிஸ்னஸ்க்கு வர்றதுக்கு மூலமாக are they solving their problems, or are you going to solve their problems, your customers' problem? அப்படி இருந்தால் தான் அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும். Is this niche something which customers want to pay for? So are you giving for the paid service, or how are you going to define it? So those 5 things are very very important. So what kind of a competition do you face in your market? So it is very critical for companies to study and understand the competition. There are 3 primary types of competition: direct, indirect and replacement competitors. So இதில் காம்படிட்டரோட அனாலிசிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு நிறைய டூல்ஸ்லாம் இருக்குது. நம்ம வந்து இந்த கோர்ஸ் முடிகிறதுக்குள்ள அந்த மாதிரி டூல்ஸ், ஏன்னா இன் ஜென்ரலாக நம்ம பார்ப்போம். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அந்த மாதிரி காம்படிட்டிவ் அனாலிசிஸ் டூல் எப்படி இருக்குது, என்ன மாதிரி விஷயம் இருக்குது அப்படின்னு நம்ம பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் ஃபார் ஹெட்ஸ் அப், நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா மேபி 1 month பேக் 2 months பேக்
ஐ புட் சம் கைண்ட் ஆஃப் டூல்ஸ், காம்படிட்டிவ் அனாலிசிஸ் டூல்னு போட்டிருக்கேன். வீடியோவும் போட்டிருக்கேன், அதில் ஒரு சின்ன போஸ்ட்டும் போட்டிருக்கேன். ஜஸ்ட் கோ அண்ட் செக் தட். அது அதை வந்து வெரி யூஸ்ஃபுல் டு அனலைஸ் யுவர் காம்படிட்டர்ஸ். இப்போ ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, டிஜிட்டல் இந்த மாதிரி ஒரு சமயத்தில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, யூ ஹாவ் டு அனலைஸ் யுவர் காம்படிட்டர்ஸ். அவங்க எப்படி எந்த அளவுக்கு பண்ணுறாங்க, எப்படி யோசிக்கிறாங்க, அவங்களோட அப்ரோச் என்ன, ஹவு தே ஆர் மேக்கிங் மணி, ஹவு தே ஆர், ஐ மீன் இன் விச் டைரக்ஷன் தே ஆர் கோயிங். இந்த விஷயம்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி அவங்க வேறு வழியே கிடையாது. ஓகே, இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் அதை வந்து டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணுதா இல்லை இன்டைரக்டாக இருக்காங்களா, இல்லை ஹவு இஸ் உங்களோட பிஸ்னஸ், ஐ மீன் பிஸ்னஸ் நிஷ் வந்து டைரெக்டாக அப்ளை பண்ணுதா இல்லை இன்டைரக்டாக இருக்காங்களா, இல்லை அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறீங்களா உங்களோட காம்படிட்டர்ஸோட. யூ ஹேவ் டு அனலைஸ். Does the specialization feel satisfying both professionally and personally? Whatever we have discussed, அது வந்து உங்களுக்கு வந்து பர்சனலாகவும் சாட்டிஸ்ஃபை ஆகணும், ப்ரொஃபஷனலாகவும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். யூ ஷுட் ஹாவ் திஸ் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ். ஹை ப்ராஃபிட்டில் வந்து ப்ராஃபிட் மார்ஜின் என்ன, வாட் எவர் தி ரீசன்ஸ், யூ கேன் கட் காஸ்ட், யூ கேன் இன்க்ரீஸ் சேல்ஸ் அண்ட் raise prices. Does it solve a practical needs? Customers need information and their problems to be solved by using your product or services. இப்போ என்னோட நம்மளோட கரியர் முத்ராவோட இது என்னன்னா, என்ன விஷயத்தை சால்வ் பண்ணுது. ஸோ தோஸ் ஹூ ஆர் ஃபெயிலிங் டு கெட் ஜாப் ஆர் படிக்கும்போதே வந்து அவங்கள வந்து எக்யூப் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஸ்கோப் இல்லை. இப்போ முடிச்சுட்டு, ஐ மீன் 2019 பாஸ் அவுட் கேண்டிடேட்ஸில், 18 பாஸ் அவுட் கேண்டிடேட்ஸில் அவங்களுக்கு வந்து இஃப் தே ஆர் நாட் செட்டில் இன் தேர் கெரியர், தே கேன் கம் டு அஸ், ரைட்? ஏன் அப்படின்னா, வி ஆர் ஒன்லி ஃபோக்கஸிங் ஆன் த லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ். வி ஆர் நாட் ஃபோக்கஸிங் ஆன் தி கன்வென்ஷனல் டெக்னாலஜிஸ் விச் இஸ் ஜஸ்ட் ஸ்லோலி கம்மிங் அவுட் ஆஃப் தி மார்க்கெட். ஸோ அந்த மாதிரி சாஃப்ட்வேர் கோர்சஸ் வி நெவர் டீச். நம்மக்கிட்ட அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லை. ஸோ we are again in the niche-லே வந்து ரொம்ப மைக்ரோ நிஷ். என்னன்னா only data science, digital marketing, artificial intelligence, python, so whatever the latest thing, AWS, இது எல்லாம் என்ன இருக்கோ இப்போ ட்ரெண்டில் கரண்ட்டாக எல்லா கம்பெனியும் you can sell yourself if you learn this kind of software products. So that is and it solves the purpose, it solves people problem, right? This is how you need to define your thing. Okay, now when it comes to micro niche, marketing is a part of a marketing that holds only a single product and making them be marketed for cash on a targeted sales. Okay, நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டயக்ராமே வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லும். அது வாட் இஸ் கார்டனிங் அப்படிங்கிற அந்த பார்ட் இங்கே இருக்குது. Gardening in A city, rooftop gardening in A city, rooftop gardening only in New York City. So that is very very niche and I mean micro niche. அங்கே மட்டும்தான் அந்த விஷயம் அதை பண்ண முடியும். Just a small example. So you can just think of, இப்போ திருச்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, திருச்சியோ இல்லை ஐ மீன் ஜஸ்ட் இப்போதைக்கு திருச்சி மார்க்கெட்டில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, திருச்சியில் மட்டும்தான் கிடைக்கும் அந்த விஷயம் அப்படின்னா, யூ கேன் ஜஸ்ட் இமேஜின் லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் தேர். திருச்சியில் மட்டும்தான் இருக்கும், வேறு எங்கேயும் எந்த ஊருக்கு போனாலும் அந்த விஷயம் கிடைக்காது. ஃபார் எனி டொமைன். ஓகே, ஈவன் ரைட் ஃப்ரம் உங்களுக்கு ஒரு திருநெல்வேலி எடுத்துக்கிட்டால் அல்வா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி திருச்சிக்கான ஒரு அடையாளம். ஃபைன், தட் இஸ் மைக்ரோ நிஷ். யூ கான்ட் ஃபைண்ட் எனிவேர். வாட் இஸ் மைக்ரோ நிஷ் சைட் ஸ்டில் ஒர்க்? ஸோ மைக்ரோ நிஷ் சைட், எஸ். எனி கொஸ்டின்ஸ்? சுபஸ்ரீ ஏதாவது கேட்டீங்களா சார்? எந்த கொஸ்டின்ஸ் இல்லை சார், பட் ஆனால் ரொம்ப கட்டாயி கேட்குது சார். அப்படியா? கட்டாயி கேட்குது சார். ஓ, இப்போ பரவாயில்லையா? இப்போ பரவாயில்ல சார். ஓகே, நெட்வொர்க் ஏதோ கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். ஃபைன். ஸோ இப்போல்லாம் கரெக்டாக ஜஸ்ட் ஸ்டாப் மீ. ஃபைன்.
Okay, so a micro niche site is typically a site that is only 1 to 10 pages that targets only one primary keyword. ஸோ இன்னும் வந்து உங்களோட பிஸ்னஸ் இது மட்டும் தான் பண்ணுறேன், ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் பண்ணுறேன் அப்படின்னு இன்னும் நீங்கள் டெப்த்தாக போகலாம். இன்டெப்த்தாக போய் உங்களோட ப்ராடக்ட்டை வந்து ரொம்ப ரொம்ப ரிஃபைன் பண்ணிக்கலாம். அந்த ஆடியன்ஸ் மட்டும் நீங்கள் கவர் பண்ணலாம். யூ டோன்ட் ஹாவ் டூ மெனி பேஜஸ், வெப் பேஜஸ் தேவையே இல்லை. ஸோ யூ கேன் கட் ஷார்ட், ஒன்லி ஃபோக்கஸ் some of the things. Because it only has a few pages of content, it's called micro, because it only targets only specific topic or keyword, and it's a niche site. So you can define your thing. Micro marketing la vandu innum poninga appadina, this one a company called Alibaba Group, right? So examples of companies that have run successful micro marketing campaigns include P&G, Uber now only, they serve only one thing, and now they are entering into multiple things. Uber now only car rentals, right? அது மட்டும் தான் இருக்குது. பட் now Uber Eats இந்தியாவில் இப்போதைக்கு இல்லை. Uber just they sold out, right? So again they are focusing on only the transportation. அந்த விஷயம் மட்டும்தான் வந்து they are focusing on. When P&G was introducing its Pantene relaxed and natural shampoo, okay, and conditioner product line, it's created and ran a unique marketing campaign to target only African American women. So இது வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் நடந்த ஒரு விஷயம், ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ இந்த மாதிரி இப்போ இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ ஈவன் தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஈவன் நீங்கள் திருச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட லோக்கல் மார்க்கெட்டில் என்ன ஒரு நிஷ், அண்ட் ஈவன் ஸ்பெசிஃபிக் டு தமிழ்நாடு, வாட் இஸ் த நிஷ், மைக்ரோ நிஷ், என்ன ப்ராடக்ட், இந்த ப்ராடக்ட் இங்கே மட்டும் தான் கிடைக்கும், வேறு எங்கேயும் கிடைக்காது. ஸோ யூ கேன் திங்க் ஆஃப் மேபி இந்தியாவில் மட்டும்தான் கிடைக்கும், வேறு எந்த நாட்டிலையும் கிடைக்காது. ஜஸ்ட் கோ அண்ட் சர்ச் இட். ஸோ அப்படி தான் வந்து உங்களோட பிஸ்னஸ் கான்செப்டை நீங்கள் கொண்டு வரலாம். ஸோ ஹவு டு யூ சூஸ் அ மைக்ரோ நிஷ்? தெர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ். ஃபைண்ட் அ ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் ஏரியா. அதில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கான்னு பார்க்கணும். டு சர்ச் வால்யூம். அது வந்து அதுக்கான டூல்ஸ் எல்லாமே as I said, லாட் ஆஃப் டூல்ஸ், அது காம்படிட்டர்ஸ் அனாலிசிஸ் டூலில் இருக்குது. ஒரு விஷயத்தை, ஒரு பிஸ்னஸ் ஐடியா வந்து எங்கேருந்து வாங்கலாம், எடுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு டூல் இருக்குது. இஃப் யூ கோ ஃபார் கூகுள், இஃப் யூ யூட்டிலைஸ் கூகுள் சர்ச் என்ஜின், யூ கேன் கெட் ஆல் தி திங்ஸ். ஓகே, ஸோ this will help you to settle down your business ambition. அதுக்கப்புறம் வந்து யூ கேன் ஜஸ்ட் அனலைஸ் யுவர் ஒன்ஸ் நீங்கள் நிஷ் கண்டுபிடிச்சிட்டிங்க, மைக்ரோ நிஷ் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அகெயின் யூ ஹேவ் டு அனலைஸ். கேட்கலையா? ஆமா சார், கட்டாய் கேக்குது சார். கட்டாய் கேக்குது சார். சார் இப்போ கேட்குதா? ஹலோ, ஹலோ, இப்போ கேட்குதாம்மா? சார் கேக்குது சார். ஓகே கேக்குது சார். ரைட். some problems there. Right. So to set a micro niche within the area chosen, அதுக்கான பிஸ்னஸ் என்ன, to work with a sub niche with title little competition. So these are all the things you need to take care. இப்போ கேக்குதா? I hope you clear. கேக்குது சார். Fine. So advertising, again, micro marketing is an approach to advertising that tends to target a specific group of people in a niche market. So already we are running micro niche, and the set of people மட்டும் நீங்க you are doing advertisement, and அந்த niche market மட்டும்
you can just apply advertisement and then you can attract those people. So with micro marketing, products or services are marketed directly to a targeted group of customers. ஸோ அதில் என்ன மாதிரி அனாலிசிஸ் நம்ம பண்ண போகிறோம்? ஓகே, மைக்ரோ மார்க்கெட்டிங் இஸ் a strategy used to target a small segment, and then it is a strategy whose focus is to generate profit back to the business through a specific customer. இப்போது நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். பார்த்தீங்கன்னா இப்போது எல்லோ கேப் பீட்சா, பீட்சா ஹட், பீட்சாவிலே நிறைய டிஷ் மார்க்கெட்டில் இருக்குது. சில பேர் வந்து they only deliver particular type of pizzas. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது ஃபுட் இண்டஸ்ட்ரியில் லாட் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் அண்ட் ரெவல்யூஷன்ஸ் கேம். நீங்கள் ஜஸ்ட் வந்து மைக்ரோ நிஷ் ஃபுட் மார்க்கெட் அப்படின்னு போட்டு பாருங்கள். சில பேர் வந்து they only sell சர்வீஸ் only Chinese foods. அதுக்கு வேறு எந்த ஒரு ஐட்டமும் கிடைக்காது. இல்லை இந்தியன் ஃபுட்ஸ், இந்தியன் ட்ரெடிஷ்னல் ஃபுட்ஸ். இந்தியன் ஃபுட்ஸில் நிறைய இருக்குது. காரைக்குடி இருக்குது, ரைட்? காரைக்குடின்றதுல செட்டிநாடு ஃபுட் தனியாக, சவுத் இந்தியன் ஃபுட் தனியாக. சவுத் இந்தியன் வேறு வேறு மாதிரி இருக்குது. அதே மாதிரி இன்னொரு கைண்ட் ஆஃப் திங் என்னென்னா, ரொம்ப இப்போ திண்டுக்கல் பிரியாணி போனீங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட் மட்டும்தான் இருக்கும் அதில். ஸோ யூ கான் ஃபைண்ட் எனி கைண்ட் ஆஃப் தி அதர் ப்ராடக்ட்ஸ், ஜெனரிக் ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு அதில் கிடைக்காது. ஸோ தி சிமிலர் வே ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி கம்பெனி யூ நீட் டு ஃபைண்ட் அவுட் டு ஸ்டார்ட் யுவர் பிஸ்னஸ். ஸோ யூ ஹேவ் டு அனலைஸ் தோஸ் திங்ஸ். ஓகே, ஸோ மைக்ரோ டார்கெட்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இல்லை அப்படின்னா உங்கள் ப்ராடக்டை வந்து எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறதுல, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு எல்லா விதமான அந்த ஒரு ஐடியாவும் அது கொடுக்கும். இப்போ நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கான மார்க்கெட்டிங் அப்ரோச் வேறு. வாட் எவர் இந்த ஒரு வாரமாக நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா, இந்த அப்ரோச் தான் ஃபாலோ பண்ணணும். வேறஸ் இந்த அப்ரோச்சை கொண்டு போய் ஃபேஸ்புக் நீங்கள் பண்ண முடியாது. ஃபேஸ்புக் ஹாஸ் அ டிஃப்ரெண்ட் ஆடியன்ஸ், ரைட்? பட் இன்ஸ்டாகிராம் ஹாஸ் அ டிஃப்ரெண்ட் ஆடியன்ஸ். as I said, Instagram only a photo ஷேரிங் அப்ளிகேஷன். உங்களுக்கு வந்து ஒரு அட்ராக்டிவ் ஃபோட்டோ இல்லை 1 minute வீடியோ 1 minute மேலே போச்சு அப்படின்னா IGTV, இன்ஸ்டாகிராம் டிவி உள்ள போய் ஸ்டோர் ஆகிடும். ஸோ அங்கே போய் பார்க்குற ஆட்கள் வந்து கம்மியாக இருப்பாங்க. ஸோ இஃப் யூ ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் யுவர் இன்ஸ்டாகிராம் பிளாட்ஃபார்ம், அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு என்ன ஒர்க் பண்ணணும், அதை மட்டும் தென் ஓன்லி யூ கேன் ரீச் தி டைப் ஆஃப் ஆடியன்ஸ். ஓகே, ஸோ அதை தவிர்த்து நீங்கள் வேறு எதுக்காக போனீங்க அப்படின்னா it is of no use. Okay, so these are the stages micro targeted inbound marketing. First you need to attract through your pages, and then you have to convert those leads, and then the micro target, and then you have to close the deal, and then you have to satisfy your customer. That is delight, the customer delight. You have to satisfy your customer, otherwise யூ கான்ட் ரீட்டைன். இது இந்த 5 stages இல்லை அப்படின்னா ரீட்டைன் பண்ண முடியாது, கஸ்டமரே ரீட்டைன் பண்ண முடியாது. அதர்வைஸ் நீங்கள் சும்மா ஒரு பிஸ்னஸ் பேஜாக இன்ஸ்டாகிராமில் இருக்கீங்க, யூ ஹேவ் ஆல் தி ஃபாலோயர்ஸ், பட் பிஸ்னஸ் அங்கே நடக்காது. பிஸ்னஸ் நடக்கணும் அப்படின்னா யூ ஹேவ் டு டூ ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் திங்ஸ். Why micro targeting micro niches is one of the latest marketing techniques you can employ to promote your business. It helps organizations identify consumers' behaviors and tastes. Subsequently, companies use this data to segment them into different groups for the sake of content or product marketing. So, இப்போ என்னோட நிஷ் இந்த பிஸ்னஸ் தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு இருந்துட்டா, என்னோட ப்ராடக்ட் ஒன்லி ஃபார் யங்ஸ்டர்ஸ் மட்டும்தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபோக்கஸ் ஆன் தி ரெஸ்ட் ஆஃப் தி ஏஜ் குரூப். ஸோ ஐ வாண்ட் டு சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் கரியர் முத்ராவே நீங்கள் எடுத்துக்கலாம். கரியர் முத்ராவில் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் மட்டும்தான் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஐ டோன்ட் வாண்ட் பிலோ தி ஏஜ் குரூப் ஆஃப் 18 years அண்ட் ஆஃப்டர் 40 years. ஸோ அதுக்கு மேலேன்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நான் எடுக்க வேண்டியிருக்கேன். ஸோ I have only 18 to 40 years. I have this constraints. நான் இந்த மாதிரி ஒரு அப்ரோச்சில் தான் ஃபேஸ்புக் பண்ணாலும் சரி, நம்ம ஃபேஸ்புக்கில் ஏஜ் குரூப் செலக்ட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்குது. ஸோ யூ ஹாவ் டு சர்ச் தி ஏஜ் குரூப் விச் தி ப்ராடக்ட்ஸ் கோயிங் டு அப்ளை
and then I need to close down my market. ஸோ அதை மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபோக்கஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் ஆல் த பீப்புள். ஸோ தென் I don't have focus. I can't have focus. So what is the difference between niche marketing and micro marketing? Both niche marketing and micro marketing focuses on the similar aspects, that is target a unique set of a group of people who can benefit from the products offered. Micro marketing refers to the marketing strategy which target a particular group of people or customers in a niche market. ஸோ நிஷ் மார்க்கெட் இஸ் கைண்ட் ஆஃப் கொஞ்சம் ஒரு ஓப்பன் மார்க்கெட் மாதிரி, பட் மைக்ரோ நிஷ் இஸ் அகெயின் க்ளோஸ்ட் மார்க்கெட். ஸோ இது அந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வந்து இப்போ ஜிம் ட்ரெயினர் அப்படின்னு சொல்கிறத விட நான் வந்து ஒன்லி ஃபார் ஆப்ஸ் ட்ரெயினர், ஆப்ஸ் ஒர்க் அவுட் மட்டும்தான், அதில் தான் நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பண்ணுறேன். அதை மட்டும்தான் நான் பண்ணுவேன். அதை தவிர்த்து நான் வேறு எதுவுமே பண்ண மாட்டேன். திஸ் இஸ் மைக்ரோ நிஷ். நிஷ்னா ஜிம் ட்ரெயினர் அப்படின்னா எல்லாமே பண்ணுவேன். இப்போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உங்களுக்கு நான் கோர்ஸ் எல்லாத்தையும் நான் கவர் பண்ணி எடுக்கிறேன் இல்லையா. இது வந்து ஓவரால் நிஷ் மார்க்கெட். பட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நான் வந்து ஒன்லி எஸ்சிஓ மட்டும்தான் நான் எடுப்பேன், அதுக்கு மட்டும்தான் அதுக்கு தனி கோர்ஸ் இருக்குது, அதை மட்டும் தான் எடுப்பேன் அப்படின்னா தென் இட் இஸ் அ மைக்ரோ நிஷ். காமெடி அப்படிங்கிறது ஒரு நிஷ். காமெடி ஆன் பாலிட்டிக்ஸ் அண்ட் தென் மைக்ரோ நிஷ். உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அகெயின் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது ஒரு ப்ராடக்ட் தான் நிஷ் மார்க்கெட். பட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபார் ஒன்லி ஃபார் ஹோட்டல்ஸ், ஒன்லி ஃபார் ஜுவல்லரி ஷாப், only for this domain, only for food market. So I'm just refining based on my experience. நான் வந்து கேரண்டியும் கொடுப்பேன். நான் ஹோட்டல்ஸ் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி நான் வந்து எந்த அளவுக்கு நான் கொண்டு போகிறேன், எந்த அளவுக்கு ப்ராஃபிட்டபுளாக ஒரு பிஸ்னஸ் கொண்டு போகிறேன். அண்ட் தென் கிட்டார் பிளேயர் அண்ட் தென் அக்வஸ்டிக் கிட்டார் பிளேயர், தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். கிட்டார்னால் எது வேணாலும் பண்ணுவேன், பட் அக்வஸ்டிக் ஒன்லி அக்வஸ்டிக் மட்டும் தான் நான் பண்ணுவேன் அப்படின்னா தென் இட் இஸ் அ மைக்ரோ நிஷ். ஸோ do you have any questions? நம்ம இதோட நம்ம இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற அந்த விஷயம் முடியுது. மண்டேலேருந்து யூடியூப் மார்க் சார். சார் எஸ் சொல்லுங்கள். சார், இன்ஸ்டாகிராம்ல வந்து நம்ம போஸ்ட் பண்ண அந்த போட்டோ வந்து ப்ரொமோட் பண்றோம்னா வந்து ஜிஎஸ்டி நம்பரும் பேன் நம்பரும் கேட்குறாங்களே சார். ஜிஎஸ்டி நம்பர் அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம் தேவையில்லை, அவசியம் இல்லை. ஈவன் நீங்கள் ஃபேஸ்புக்லேயே கூட நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும்னா ஜிஎஸ்டி நம்பர் ஆகணும். ஏன்னா இது எல்லாம் ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் வித்தின் 20 lakhs அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ பட் பேன் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்கள் பிஸ்னஸ் அக்கௌண்ட் இல்லாமல் அதை எடுத்துக்காது. பேன் வந்து இல்லைன்னா உங்கள் பர்சனல் பேன் கார்டு நீங்கள். ஓ ஓகே சார், ஓகே சார். அதான் சார் நான் பார்த்தேன் பிரச்சனை அது யூஸ் பண்றதுக்கு அப்போது. ஓகே சார். அதான் ஓகே. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின் இருக்கா? ஏன்னா நம்ம டு கவர் லாட் ஆஃப் டாபிக்ஸ். யூடியூப் கவர் பண்ணணும், இன்னும் அதர் 3 டாபிக்ஸ் இருக்குது. அதோட இந்த கோர்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து ஓரளவுக்கு ஜூலை, மிட் ஆஃப் ஜூலை இல்லை fourth week of July you will finish our course. நீங்கள் அதை முடிக்கிறதுக்குள்ளே முடியும் போது ஐ வில் கிவ் எ சஜஷன். ஏன்னா நீங்கள் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து நீங்கள் அப்பியர் ஆகி நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஃபேஸ்புக் சரி, ஃபேஸ்புக்லேயே வந்து ஒரு 3-4 சர்டிஃபிகேஷன் இருக்குது. எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அதுக்கு நீங்கள் தனியாக அப்பியர் பண்ணி ஆன்லைன்லேயே நீங்கள் எழுதலாம். இல்லை அதுக்கான தனி சென்டரும் இருக்குது, நீங்கள் போகலாம். அதுக்கு ஃபேஸ்புக்கே வந்து தே வில் கைட் யூ. அதே மாதிரி கூகுள் அதை அந்த சர்டிஃபிகேஷன் அதுக்கான ஒரு மாடல் நம்மக்கிட்ட படித்த ஒரு பையன் வந்து அதை அந்த மாதிரி வாங்கியிருக்காப்புல. அந்த மாதிரி அந்த ரெஸ்யூம் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன், ஃபார்வர்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஓகே சார் பாருங்கள். அந்த ரெஸ்யூமில் வந்து அதை போட்டால் அந்த ரெஸ்யூமோட வேல்யூ வந்து அதிகமாகும். ஓகே. உங்களுக்கான படிச்சுக்கிட்டே நீங்கள் படிச்சுக்கிட்டு யூ கேன் ஏர்ன் மோர் மணி. ஓகே. அது ஃபார் கேரண்டி. ஆனால் அதுக்கு நீங்கள் அவ்வளோ நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் இல்லாமல் எந்த விஷயமும் வந்து பண்ண முடியாது. ஈவன் நீங்கள் உங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணாலும் நீங்கள் படிக்கிறீங்க. லாஸ்ட் டைம் படித்து பாஸ் பண்ணுறது வேறு விஷயம். பட் எப்போவுமே ரெகுலராக வந்து நம்ம அப்டேட்டடாக இருக்கணும் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும், பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும். ஓகே. ஸோ அதை வந்து தனியாக நம்ம வந்து அந்த மாதிரி பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அதெல்லாம் எப்படி அப்படிங்கிறத நம்ம கடைசி செஷனில் வச்சுக்கலாம். ஐ வில் கிவ் யூ ஆல் த டீட்டெயில்ஸ். அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. யூ கேன் ஏர்ன் மோர் மணி அண்ட் யூ கேன் கீப் ஆன் கோயிங். அதுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது எக்கச்சக்கமான ஒரு வழி திறந்து விட்டுருக்கு. ஓகே. நீங்கள் யூ கேன் பி அன் அஃபிலியேட் டு அதர் ப்ராடக்ட்ஸ். அஃபிலியேட் ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது. இதை பற்றி நம்ம சும்மா
சும்மா டச் பண்ணியிருக்கோம், பட் நம்ம இன்னும் பேசல. அது தனியாக ஒரு கிளாஸாக செஷனாகவே இருக்குது நம்ம இதில், அது தனியாக எடுக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஒன்லி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப். ஸோ இந்த 3 வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம். அண்ட் தென் எஸ்இஓ பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க. அதர்வைஸ் கூகுள் ஆட்ஸில் வந்து நீங்கள் வந்து கூகுள் ஆட்வொர்க்ஸில் நீங்கள் சர்டிஃபிகேஷன் வாங்குங்க. நான் அதை நம்ம வந்து இப்போ ஃபேஸ்புக் எஸ்இஓ பற்றி கொஞ்சம் பார்த்துருக்கோம், இன்ஸ்டாகிராம் முடிச்சிட்டோம். அண்ட் தென் வில் கோ ஃபார் தி அதர் திங்ஸ். யூடியூப் முடிச்சுட்டு தென் யூ வில் கம் ஃபார் அஃபிலியேட் ப்ரோக்ராம். அஃபிலியேட் ப்ரோக்ராம்னா அஃபிலியேஷனில் ஒரு ப்ராடக்டை ரெஃபர் பண்ணுறது மூலமாக நமக்கு என்ன மாதிரியான கமிஷன் பேசிஸில் நமக்கு ரெவென்யூ வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச போகிறோம். ஓகே, டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூ கேன் ஏர்ன் மணி பை ரெஃபரிங். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட ஃபேஸ்புக் ப்ரொஃபைல், இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் இதெல்லாம் ஸ்ட்ராங்காக ஆக்கிக்கணும். இது இல்லாமல் அதை பண்ண முடியும். ஓகே, ஸோ யூ ஹேவ் டு ஒர்க் ஆன். நீங்கள் படிக்கும்போது விஷயத்தை செஞ்சால் மட்டும்தான் உங்களை ஃபாலோ பண்ணுறது ஈஸியாக இருக்கும். உங்களுக்கும் ஃபாலோ பண்ணுறது ஈஸியாக இருக்கும், நீங்கள் அடுத்தவங்களை ஃபாலோ பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதர்வைஸ் இட்ஸ் ஆஃப் நோ யூஸ். வெரி வெரி அப்ஃப்ரண்ட் அபவுட் இட். ஓகே, யூ ஹேவ் டு ஃபாலோ. யூ ஹேவ் டு இப்போ இங்கே டீச் பண்ணுறது எல்லாமே நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் வந்து மேக் சம் கைண்ட் ஆஃப் இப்போ நீங்கள் ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து டபுள் தி மணி 2 months 3 monthsக்குள்ளே எடுக்கணும் அப்படின்னா யூ ஹேவ் டு ஃபாலோ ஆல் த திங்ஸ் வாட் ஐ ஹவ் செட். ஓகே, இட் இஸ் பாசிபிள் இல்லைன்னா கிடையாது. பட் அதுக்கு வந்து யூ ஹேவ் டு ஹேவ் அ பேஷன் டு லேர்ன் நியூ திங்ஸ் அண்ட் ரெகுலராக அந்த போஸ்ட் அந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு. எப்படி நம்ம இன்ஸ்டாகிராமில் என்ன மாதிரிலாம் டைம் சொன்னோம் இல்லையா, ரெகுலர் போஸ்ட் ரெகுலராக நீங்கள் கீப் பண்ணணும்னு சொல்லிட்டு யூ ஹேவ் டு ஃபாலோ தட். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது லாட் ஆஃப் பீப்புள் ஐ நோ பர் மந்த் அந்த அஃபிலியேஷன்லேயே வந்து they are earning more than 50,000 per month. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் உங்களோட ஆடியன்ஸை வந்து பில்ட் பண்ணணும் இன்ஸ்டாகிராமில். அப்போ தான் நீங்கள் சொல்கிற ஒரு ப்ராடக்ட் அவங்க வாங்குவாங்க. ஸோ தட்ஸ் தேர். அண்ட் keep doing the homework and whatever I said. So 1 hour படிச்சுட்டு ஜஸ்ட் மறந்துடாதீங்க. ஜஸ்ட் கீப் ஆன் ஒர்க்கிங். இன்டர்நெட்டை வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்க. then you will do a lot of things. Right? So we'll meet on Monday. Tomorrow there is no class. We'll meet on Monday. Okay? Yes, sir. ஏதாவது கேள்வி இருக்கா, கேட்கணுமா? எனக்கு மாடியூல்ஸ் மட்டும் அனுப்ப முடியுமா சார்? மாடியூல்ஸ் அனுப்புகிறோமா? அது மட்டும் எனக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க சார். ஓகே, ரைட். நம்ம வில் கீப் கோயிங் ஆன் வித் ஆஸ் பர் த மாடியூல். ஸோ இன்னும் ஒரு 30 ஆக்சுவலாக இந்த கோர்ஸ் ஃபுல்லாகவே 30 hours முடிக்கணுங்க. பட் நீங்கள் நடுவில் கொஞ்சம் ஷோ அப் ஆகாதனால கொஞ்சம் இதாகிடுச்சு. நான் வில் சென்ட் யூ பேக் வித் மாடியூல்ஸ். என்னென்ன மாடியூல் நம்ம பார்த்துருக்கோம், ஃபஸ்ட்டில் என்ன பார்த்தோம், நீங்கள் என்ன நடுவில் என்ன பண்ணீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஜஸ்ட் we need to revise. So we'll go as fast as possible. Okay? Thank you so much.